Hi all. So previous video வந்து எப்படின்னா டைப்ஸ் ஆஃப் ட்ரேடிங் அப்படிங்கிறத நம்ம ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் டெஸ்கிரிப்ஷனோட நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். அதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோவில் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம், வில் எக்ஸ்பிளைன். ஓகே, ஸோ இந்த வீடியோ எதை பற்றினதுன்னா அதில் ஒரு டைப் ஆஃப் ட்ரேடிங் இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிற ட்ரேடிங்கை மட்டும் நான் எடுத்து இப்போ நான் ஒரு எக்ஸ்பிளைன்டு வீடியோவாக இதில் சொல்ல போகிறேன். இது முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பற்றினா ஒரு கான்செப்ட் ஃபுல்லாக புரிஞ்சிடும். ஓகே, மெயின் கோல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எதுவாக இருக்கும்னா ஒரு இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுறது, விச் மீன்ஸ் ஒரு பணவீக்கம். ஓகே, இந்த பணவீக்கம் அப்படிங்கிறதுக்கான ஒரு நல்ல எக்ஸாம்பிள் நான் வச்சுருக்கேன். ஸோ அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் இப்போ வரப்போகிற எக்ஸாம்பிளில். ஓகே, நான் எதுக்காக இந்த எக்ஸாம்பிள் நான் எடுத்திருக்கேன் அப்படின்னா, நம்ம வீடியோவை போஸ்ட் பண்ணுறப்போ 18 to 25 ஏஜ் கேட்டகரியில் இருக்க பீப்புள்ஸ் தான் பார்க்குறீங்க. ஓகே, ஸோ அவங்கள கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோவாக ஒரு எக்ஸாம்பிளாக சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக ரிலேட்டபுளாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த நார்மலாக 18 to 25 ஏஜ் பீப்புள் வந்து ஒரு பேசிக் நீட், அதாவது பேசிக் ஆசையாக என்ன இருக்கும்னா தமக்குன்னு ஒரு காரோ ஒரு பைக்கோ வாங்கணும் அப்படிங்கிறது ஒரு ஆசையாக வச்சுருப்போம். ஒரு 90% ஆஃப் பீப்புள் வச்சுப்போமே, 90% ஆஃப் பீப்புள் இதை தான் ஒரு ஆசையாக வச்சுருப்பாங்க மெயினாக. ஏன்னா ஏஜ் ஆஃப் 18க்கு முன்னாடி அவங்களுக்கு ஓன் பைக் இருக்காது, ஓன் கார் இருக்காது. ரேர் கேஸில் அவங்களுக்கு ஓன் பைக் ஆர் ஓன் கார் இருக்கும். ஓகே, ஸோ மோஸ்ட் ஆஃப் த கேஸ் அவங்கள்ட்ட பைக் ஆர் கார் ஓன் பண்ணியிருக்க மாட்டாங்க 18 to 25 ஏஜில் இருக்க பீப்புள். ஸோ அவங்களோட மோட்டிவ் என்னவா இருக்கும்னா, நம்ம நல்ல சேலரி வாங்குறோம், ஒரு கார் ஆர் பைக் நம்ம ஓன் பண்ண நல்லா இருக்கும்னு நினைப்பாங்க. சரியா? ஸோ அதனால நான் அந்த எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். ஸோ நான் இப்போ சொல்ல போகிற எக்ஸாம்பிளில் வந்து ஒரு பைக்கை வச்சு தான் சொல்ல போகிறேன், நீங்கள் ரிலேட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, நான் இப்போ ஒரு பைக் வாங்கணும்னு நினைக்கிறேன், பட் என்கிட்ட சுத்தமாக மணி இல்லை. ஸோ தட் நான் என்ன பண்ணுறேன், ஒரு கொட்டேஷன் போட்டுட்டு வந்துடும் ஷோரூமில் அப்படிங்கிறத நான் முடிவு பண்ணுறேன். அப்போனா என்ன, ஒரு கொட்டேஷன் போட என்ன நடக்கும், ஒரு பைக்கோட ரேட் கொட்டேஷன் போட்டோம்னா அவங்க ஜஸ்ட் ஒரு அமௌண்ட் நம்மளுக்கு கோட் பண்ணுவாங்க. அந்த அமௌண்ட் எவ்வளோ தேவைப்படுதுங்கிறத நம்ம பார்த்துட்டு சேவ் பண்ணி வைக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு மோட்டிவில் நான் போய் ஷோரூமை ரீச் பண்ணிட்டு கேட்குறேன். அவங்க சொல்கிறாங்க 1.5 lakhs வருது நீங்கள் கேட்ட பைக் அப்படிங்கிறத எனக்கு கொட்டேஷன் மாதிரி போட்டு எனக்கு கொடுத்துட்றாங்க. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, நெக்ஸ்ட் மந்த்தில் இருந்து என் சேலரியில் சம் அமௌண்ட் ஆஃப் மணியை சேவ் பண்ணி வைக்க ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்படியே கொஞ்ச நாள் போகுது, சேவ் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறேன். கொஞ்ச நாளுக்கு ஒரு 1.5 lakhs வந்த உடனே என்ன பண்ணுறேன், திரும்பி ஷோரூமுக்கு போகிறேன். போயிட்டு அதே பைக் இருக்கான்னு பார்க்குறேன், இருக்குது. அவங்கள்ட்ட போய் கேட்குறேன், இப்போ இந்த பைக்கை நான் புக் பண்ணுறேன், என்கிட்ட 1.5 lakhs இருக்குது அப்படிங்கிறத நான் அவங்கள்ட்ட சொல்கிறேன். உடனே ஷோரூம்லேருந்து என்ன ரெஸ்பான்ஸ் வந்திருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் எனக்கு மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ நான் இப்போ 5 செகண்ட் பாஸ் பண்ணுறேன். இந்த 5 செகண்ட்குள்ளே நீங்கள் கமெண்ட் பண்ணிட்டு வாங்க. அப்படி தெரியாதவங்க இந்த 5 செகண்ட்ஸ் கழித்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்ன நடந்திருக்குங்கிறத. ஓகே, ஓகே, இப்போ அந்த ஷோரூம் எம்ப்ளாயி சொல்கிறாங்க, சாரி சார், இப்போ அந்த பைக்கோட ப்ரைஸ் வந்து 30% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரீசன் வந்து சேல்ஸ் அதிகமாகிருக்கு, ஸோ அதனால ப்ரைஸ் ஹைக். இல்லை, சப்ளை கம்மியாக இருக்குது, டிமாண்ட் அதிகமாக இருக்குது, ஸோ அதனால கூட இந்த ப்ரைஸ் ஹைக் அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க அவங்க ப்ரைஸ் ஹைக் ஆனதுக்கான ரீசன். அப்படி இல்லைன்னா இதில் வந்து ஆடட் அட்வான்டேஜ் நிறைய ஆட் ஆயிருக்கு, ஸோ அதனால 30% ஹைக் ஆயிருக்கு சார் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த பைக் அகெயின் வாங்குறதுக்கு திரும்பியும் பேலன்ஸ் அமௌண்ட்டை சேர்க்கறதுக்கு வீட்டில் போய் மந்த்லி குறிப்பிட்ட அமௌண்ட்டை சேலரிலேருந்து நீங்கள் போட்டுக்கிட்டே இருப்பீங்க. அகெயின் நீங்கள் சேவ் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறீங்க. பட் என்ன நிச்சயம், திரும்பியும் நீங்கள் ஷோரூமுக்கு போகும்போது ப்ரைஸ் ஏறி இருக்காது அப்படின்னு. கண்டிப்பாக ஏற தான் போகுது. கரெக்டாக? ஸோ இதைத்தான் இன்ஃப்ளேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். கரெக்டாக? ஒரு பொருளை ஒரு ப்ரைஸில் நீங்கள் பார்த்துருக்கீங்க, குறிப்பிட்ட நாள் கழிச்சு இல்லை குறிப்பிட்ட வருஷம் கழிச்சு நீங்கள் திரும்பி வந்து பார்க்கும்போது அந்த ப்ரைஸோட ரேட் அதே ரேட்டில் இருக்காது, அது ஏறிடும். பட் நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் சேர்த்து வைக்கிறீங்களா மணி, 1.5 lakhs சேர்த்து வைக்கிறீங்க. உங்கள் ஒரு உண்டியல்லே வச்சுப்போமே, ஒரு உண்டியலில் நீங்கள் ஒரு 1000 ரூபா சேர்த்து வைக்கிறீங்க. ஒரு வருஷம் கழிச்சு நீங்கள் அந்த உண்டியல் திறந்தாலும் 1000 தான். ஆனால் அந்த 1000 ரூபாய்க்கு நீங்கள் அந்த வருஷம் நீங்கள் வாங்க வேண்டிய பொருளை அடுத்த வருஷமோ இல்லை அதுக்கு அடுத்த வருஷமோ போய் கேட்டிங்கன்னா அது ரேட் ஏறி இருக்கும். இதுக்கு பேர் தான் பணவீக்கம். ஓகே, நம்மள்ட்ட இருக்க காசு ஏறி இருக்காது, பட் அந்த பொருளோட ரேட் ஏறி இருக்கும். இதை எப்படி பீட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு தான் இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு டைப் ஆஃப் மெத்தட் இருக்குது, தட் இஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுனா இந்த இன்ஃப்ளேஷனை பீட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு கம்பேர் பண்ணி காட்டுறதுக்காக இந்த ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும், ஸ்டாக் மார்க்கெட்டில் நான் இன்வெஸ்ட் பண்ணி அதே பைக்கை என்னால் வாங்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக நான் எஸ்ன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா 1 இயரில் நீங்கள் சூஸ் பண்ணுற ஸ்டாக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். கரெக்டாக? நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா ஒரு நல்ல ஸ்டாக்காக இருந்துச்சுன்னா மினிமம் 2 years நீங்கள் வெயிட் பண்ணணும். 2 years வெயிட் பண்ணி நீங்கள் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது மந்த்லி குறிப்பிட்ட அமௌண்ட் நீங்கள் அந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம். அப்படிலாம் லம்சமாக கூட போடலாம். லம்சமானால் அது குறிப்பிட்ட அமௌண்ட் நீங்கள் போடணும். போட்டால் நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆக மாட்டீங்க ரேட் குறையும் போது. அப்படின்னா நீங்கள் லம்சம் அமௌண்ட் போட்டு நீங்கள் வெயிட் பண்ணலாம். பிகாஸ் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்க ஸ்டாக் வந்து ஒரு ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் ஸ்டாக்காக இருந்தால் நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை. இப்போ டாட்டா இதில் நீங்கள் போடுறேன்
ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், டாடா இதில் நான் போறேன், டாடா ஓடிட மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சு நீங்க இன்வெஸ்ட் பண்றதா இருந்தா பண்ணுங்க. பட் ரேட் குறையும் போது நீங்க வந்து ஸ்ட்ரெஸ் ஆக மாட்டீங்க அப்படின்னா தாராளமா பண்ணலாம். இல்ல எனக்கு ரேட் குறைஞ்சா எனக்கு ஸ்ட்ரெஸ் ஆகும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்னா, மந்த்லி இஎம்ஐ கட்டுற மாதிரி 2 இயர்ஸ்க்கு நீங்க ஒரு ஸ்டாக்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, ஒரு நல்ல ஸ்டாக்ல 2 இயர்ஸ் கழிச்சு நீங்க பார்க்கும்போது கண்டிப்பா டெஃபினட்டா அது பெரிய ரிட்டர்ன் உங்களுக்கு கொடுக்கும். ஓகே, அது மூலமா நிறைய சான்ஸ் இருக்கு இந்த மாதிரி பைக் வாங்குற பிளான், கார் வாங்குற பிளானை நீங்க பூர்த்தி பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்ல வரேன். ஓகே, நான் இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இது சொல்லும் போது உங்களுக்கு தெளிவா புரியும் ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதோட எஃபெக்ட் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு. ஓகே, ஸோ இப்போ நான் செகண்ட் எக்ஸாம்பிளா ஒரு ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்க ஒன் ஆஃப் த ஸ்டாக்ஸை வச்சு நான் ரியல் டைமோட கனெக்ட் பண்ணி நான் சொல்றேன். ஸோ தட் உங்களுக்கு இன்னும் கிளியரா புரியும். ஓகே, இப்போ நான் சொல்ல போற ஸ்டோரியை வந்து ஜான்வரி 2020 நடக்குதுன்னு ஒரு மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம ஒரு 3 இயர்ஸ் பின்னாடி போனோம். ஜான்வரி 2020 இந்த ஸ்டோரி நடக்குதுன்னு நினைச்சுக்கோங்க. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி இருக்காங்க. அதுல மொத்தம் 4 பேரு, அப்பா அம்மா 2 பசங்க. அதுல ஃபர்ஸ்ட் பையன் வந்து ஒரு ஸ்டாக் மார்க்கெட்ல ட்ரேட் பண்ற பையன், செகண்ட் பையன் வந்து ஒரு நார்மல் காலேஜ் படிக்கிற பையன் வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட்ல இருக்க பையன் இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்றோம்ல, அவனுக்கு ஒரு 10 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அவங்க அப்பா வந்து நார்மலா ஒரு எம்ப்ளாயி. ஓகே, அவருக்கு ரொம்ப நாள் ஆசை ஒரு கார் வாங்கணும்னு. எல்லா ஃபேமிலியிலுமே இருக்க ஆசை தான் இது. ஓகே, நம்ம எங்க போனாலும் ஒன்னா போலாம், நம்மளுக்குன்னு ஒரு கார் இருந்துச்சுன்னா ஒன்னா போலாம் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும். ஸோ அதுபடி அவங்க அப்பாவுக்கு ஒரு ஆசை இருக்கு, ஒரு கார் வாங்கலாம்னு. ஸோ என்ன பண்றாங்க, இவங்களும் போய் ஷோரூம்ல கேட்கறாங்க, ஏன்ட்டு இப்போ ஒரு 10 lakhsக்கு அமௌண்ட் இருக்கு, ஸோ ஒரு 10 lakhsக்கு ஏற்ற மாதிரி ஒரு காரை காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஷோரூம்ல இருக்கவங்க என்ன சொல்றாங்க, ஓகே சார் நீங்க கேட்குற 10 lakhsக்கு இப்படி ஒரு கார் இருக்கு அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ண உடனே, சரி ஓகே எனக்கு எல்லா ஃபீச்சர்ஸுமே பிடிச்சிருக்கு, நம்ம உடனே புக் பண்ணிடலாமான்னு கேட்கும்போது, ஓகே சார் புக் பண்ணிடலாம், பட் ஒன் கண்டிஷன், இதுக்கு டெலிவரி பீரியட் வந்து கொஞ்சம் டிலே ஆகும், 6 to 7 months நீங்க வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ எப்படி நம்ம புக் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு, இல்ல எனக்கு உடனே கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது இவங்க ஷோரூம் மேனேஜர் இன்னொரு டீல் கொடுக்குறாரு, நீங்க ஜூன் மாசம் இல்ல ஜூலை மந்த் வாங்க, நான் உங்களுக்கு புக் பண்ணி தரோம், அப்போ டெலிவரி சீக்கிரமா கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொன்ன உடனே சரி ஓகே ஃபைன் சொல்லிட்டு இவர் திரும்பி வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்து வீட்டுல அவங்க அப்பா வந்து அந்த பையன்ட்ட, அதாவது ட்ரேடிங் பண்றாங்க, அந்த பையன் கேட்கறான், என்னப்பா புக் பண்ணியாச்சா கார் அப்படின்னு கேட்கும்போது, இல்லப்பா டெலிவரி டைம் வந்து 6 to 7 months சொல்றாங்க அந்த காரு, பட் எனக்கு அந்த கார் ரொம்ப பிடிச்சிருக்கு, ஸோ நம்ம வெயிட் பண்ணலாம், அந்த ஜூலை மந்த் ஜூன் மந்த் நம்ம போய் கேட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு கேட்கும்போது சரி ஓகே ஃபைன் சொல்லிட்டு அவனும் போயிடுறான். அவங்க அப்பாவும் டே டு டே லைஃப் பார்த்துட்டு போயிட்டு இருக்காரு. ஒரு 4 months கழிச்சு என்ன நடக்குது, மார்ச்ல நமக்கு வந்து கோவிட் அவுட் பிரேக் வருது. ஓகே, கோவிட் அவுட் பிரேக் வந்த உடனே லாக்டவுன் போடுறாங்க, எல்லா ஷோரூம்ஸும் க்ளோஸ்டு, நம்ம எங்கேயும் வெளியே போக மாட்டோம். ஸோ இப்போ நினைக்கிறவங்க அப்பா நல்ல நேரம் நம்ம வந்து கார் வாங்கலை, ஏன்னா கார் வாங்கியிருந்தா எப்படி நம்ம வெளியே எடுத்துட்டு போயிருக்க முடியாது, பிளஸ் வீட்லயே இருந்திருக்கும் காரு. அப்படி இல்லாம நம்ம கார் நம்ம அமௌண்ட் புக் பண்ணி வெயிட்டிங் பீரியட்ல இருந்தாலுமே இப்ப நம்ம காசு வந்து அவன்கிட்ட மாட்டிருக்கும் கரெக்டா ஷோரூம்ல, நமக்கு ஏதாவது தேவைன்னா கூட அந்த காசை வச்சு நம்ம எதுவும் பண்ண முடியாது, ஷோரூம்லாம் க்ளோஸ்ல இருக்கு, ஸோ டெலிவரியும் கிடையாது கரெக்டா. ஸோ ஒரு நல்ல நேரம் நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்னு நினைக்கும் போது பையன் வந்து கேட்கிறாரு, ஓகே இப்ப அந்த 10 lakhs சும்மா தானப்பா இருக்க போது, லாக்டவுன் வேற போட்டாங்க, நான் வீட்டுல தான் இருக்கோம், நான் இன்வெஸ்ட் பண்றேனே அப்படின்னு கேட்கும்போது அவங்க அப்பாவுக்கு வந்து ஒரு இடத்துல கொஞ்சம் பயமா இருக்கு, என்ன மார்க்கெட்டே டவுன்ல போயிரும் இந்த கோவிட் அவுட் பிரேக்ல, பட் பையன் வந்து இப்போ 10 lakhs கேட்கறானே அப்படின்னு ஒரு தயக்கம் இருக்கு. பட் ஒரு சைட்ல என்னன்னா நம்ம பையன் வந்து ஒரு பெரிய ட்ரேடர், அதாவது ரொம்ப வருஷமா ட்ரேடிங் ஃபீல்ட்ல இருக்கான், சோ ஏனதானு காசை செலவு பண்ணிட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தைரியத்துல சரிப்பா நான் 10 lakhs கொடுக்குறேன், பட் நான் கேட்கும் போது திரும்பி எனக்கு 10 lakhs மட்டும் திரும்பி தந்துடணும், நீ வந்து எனக்கு ரிட்டர்ன் கொடுக்கணும்னு கூட அவசியம் இல்லை, எனக்கு 10 lakhs தந்துடணும்னு சொல்லும் போது அவங்க அப்பாட்ட அந்த பையன் சொல்றான், ஓகேப்பா ஃபைன் நான் திரும்பி தந்துடுவேன் காசை, ஒன்றும் பிரச்சனை இல்லை தாங்கன்னு சொல்றான். உடனே கொடுக்குறாரு அவரும் காசு. அப்படியே டேஸ் போயிட்டே இருக்கு. 2 years லாக்டவுன்லேயே போயிடுச்சு. 2022 முடிஞ்சிச்சு. தென் 2023 இந்த மந்த் ஜூலைல வந்து அவங்க அப்பா கேட்கறாரு, என்னப்பா இப்போ வாங்கிடலாமா நம்ம காரு, ரொம்ப நாள் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் எல்லாமே நம்ம நார்மல் ஆயிட்டோம், எல்லாரும் டே டு டே லைஃப் பார்த்து போக ஆரம்பிச்சிட்டோம், அகைன் இப்போ நம்மளுக்கு கார் தேவைப்படுது, கார் வாங்கிடலாமான்னு சொல்லிட்டு அவங்க பையன்ட்டு கேட்கும்போது வாங்கிடலாம்ப்பா அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே நான் கொடுத்த காசை கொடுத்துட்டு நான் வாங்கிடுறேன் கேட்கும்போது பையன் வந்து கையில ஒரு 47 lakhs கொடுக்குறான். ஓகே, அதாவது ஸ்டாக்கை சேல் பண்ணி 47 lakhs அவர் கையில கொடுக்கும்போது இப்போ அவங்க அப்பா கேட்கறாரு, நான் அவன்கிட்ட 10 lakhs தானே கொடுத்தேன், என்ன 47 lakhs என்கிட்ட கொடுத்துருக்க அப்படின்னு கேட்கும்போது இல்லப்பா 37 lakhs ரிட்டர்னு அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அப்பாக்கு ஷாக்கு, எப்படிப்பா அப்படின்னு கேட்கறாரு. எப்படின்னு கேட்ட உடனே பையன் இப்ப எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்ப என்ன சொல்றான்னா, நீங்க டாடா கம்பெனில ஒரு கார் வாங்க போனீங்க, பட் வாங்க முடியல, பட் ஐ நோ தட்
டாடா இஸ் அ குட் கம்பெனி ஆஸ் பர் ஃபண்டமெண்டல். ஸோ லாங் டேர்முக்கு நல்லா இருக்கும்னு தெரியும். ஸோ ஐ இன்வெஸ்டட் இன் டாடா மோட்டார்ஸ்ன்னு சொல்றான். நான் வாங்கும்போது டாடா மோட்டார்ஸோட ஒரு ஸ்டாக் பிரைஸ் வந்து 125 ரூபா இருந்துச்சுப்பா. பட் இன்னைக்கு ரேட்டுக்கு 590 ரூபா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான் அவங்க அப்பாட்ட. அதாவது ஜூலை மந்த் அவங்க கேட்கும்போது 590 ரூபா இருந்துச்சு நீங்க கேட்கும்போது, அதனால நான் வித்துட்டேன். வித்து நான் உங்களுக்கு அந்த காசை கொடுத்தது தான் 37 lakhs ரிட்டர்ன் அப்படின்னு கேட்கும்போது, இல்ல எனக்கு புரியலன்னு சொல்லும்போது அவர் திரும்பி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்றான். ஒரு ஷேரோட ரேட் 125 ரூபா இருந்துச்சுப்பா. என்கிட்ட 10 lakhs இருந்துச்சு. நான் 10 lakhs கொண்டு போய் அதை இன்வெஸ்ட் பண்ணேன். அப்போ எனக்கு வந்து 7,984 யூனிட்ஸ் எனக்கு கொடுத்தாங்க. அதாவது அத்தனை குவான்டிட்டி ஷேர்ஸ் எனக்கு கொடுத்தாங்க. இப்போ வந்து ஒரு ஷேரோட பிரைஸ் 590 rupeesக்கு போயிடுச்சு. கிட்டத்தட்ட எனக்கு 470 rupees ஏறி இருக்கு. 470 rupees ஏறி இருக்குன்னா நான் வாங்கின 7,900 ஸ்டாக்ல 470 rupees நீங்க போடுங்க எவ்வளவு அமௌண்ட் வருதுன்னு. அதுதான் நான் இப்போ ப்ராஃபிட்டா உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ நான் வந்து இப்போ ஹோல்ட் பண்ண பீரியட் 3 years 3 yearsல எனக்கு 590 rupees வந்ததுனால எனக்கு இவ்வளவு ப்ராஃபிட். ஸோ டோட்டலா நீங்க டேலி பண்ணி பாத்தீங்கன்னா 370% எனக்கு ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்க்ளூஷன் கொடுக்குறான். அதன் காரணமா தான் இப்ப எனக்கு 37 lakhs ப்ராஃபிட் மட்டும் எனக்கு வந்துச்சுன்னு சொல்றான். இப்போ உங்களுக்கு புரிய வரும், ஃபர்ஸ்ட் நம்ம சொன்ன பைக் எக்ஸாம்பிளுக்கும் இப்போ நான் சொன்ன கார் எக்ஸாம்பிளுக்கும் இருக்க டிஃபரன்ஸ். இப்போ இந்த பையன் ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணி 3 yearsக்கு வச்சு இதை இப்போ ஹியூஜ் ப்ராஃபிட் அவங்க அப்பாட்ட கொடுத்துருக்கான். ஸோ நம்மளும் இப்படி ஒரு ஸ்டாக்கை வாங்கி போட்டு இவ்வளவு ப்ராஃபிட் பண்ணலாமான்னா அது பெரிய கொஸ்டின் மார்க் தான். பிகாஸ் ஒரு ப்ராப்பர் அனலைஸ், ப்ராப்பர் நாலேஜ் ஒரு எதுவுமே இல்லாம இன்வெஸ்ட் பண்ணோம்னா இது பாசிபிளே கிடையாது. ஜஸ்ட் லைக் இன்வெஸ்ட் பண்ண அந்த 10 lakhsமே 1 lakhs மாறுறதுக்கு வாய்ப்புகளும் நிறைய இருக்குன்னு சொல்ல வரேன். ஒரு ப்ராப்பர் நாலேஜ் இல்லாம ஒரு கம்பெனி மேல நம்ம இன்வெஸ்ட் பண்ணவே கூடாது. ஓகே, ஸோ கமிங் டு த மெயின் கண்டென்ட், திஸ் இஸ் த வே வி கேன் பீட் த இன்ஃபிளேஷன் யூசிங் ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, இந்த எக்ஸ்பிளனேஷன் வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பத்தின ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஓகே, இன்கேஸ் எனி டவுட் இருக்கு அப்படின்னா ஜஸ்ட் என்ன பிங்க் பண்ணுங்க. நான் கமெண்ட் செக்ஷன்ல உங்களுக்கு நான் ரிப்ளை பண்றேன். ஓகே, தேங்க்யூ.